உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம ராதா மோகனை காண்டாக்ட் பண்ணி ஆகணும். இந்த மிஷனை அவங்க லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அதுவும் சீக்கிரமா. மேம், ஆஸ்ட்ரேஜோட குடும்பம்லாம் வந்திருக்காங்க. இப்ப நாம அவங்க கிட்ட பேச முடியாது. ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? அவங்களோட ஃபேமிலி வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உயிரோட வருவாங்கன்னே தெரியாது. ஆனா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தான் அதிகம் இல்ல? ஒரு சில மணி நேரத்துல அவங்களோட மொத்த வாழ்க்கையும் தழகில மாறிடுச்சு. யாரோ ஃபாரினுக்கு படிக்க கூட போயிருப்பாங்க. யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க, இல்ல வெக்கேஷன் கூட போயிருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க உயிர் ஆபத்தான நிலையில இருக்கு. ஆனா ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு தான் அதிகம் இல்ல? சொந்தங்களை இழக்கிற வேதனை, சொந்தங்களை இழக்கிற வலி, அதை விட பெருசு எதுவுமே இல்ல. ராஜ், அவங்களெல்லாம் உள்ள கூட்டிட்டு வாங்க. எஸ் மேம். நல்ல விதமா அவங்க கிட்ட பேசுங்க. ஏற்கனவே வழியில இருப்பாங்க. எஸ் மேம். மிஸ்டர் சர்மா, என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? காவேரி பெரியமா? காவேரி ஆண்டியா? காவேரியா? நான் யார்கிட்ட பேசணும் சொல்லுங்களேன். மேடம், மேடம், என் பொண்ணு கூட அந்த விமானத்துல தான் இருக்கா. தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. அவளை காப்பாத்துங்க மேடம். தயவு செஞ்சு காப்பாத்துங்க. தாமணியும் அங்கதான் இருக்காளா? கீர்த்தி, இது கொஞ்சம் கூட நல்ல அறிகுறியாவே தெரியல.
அந்த தாமினி என்ன வேணாலும் பண்ணுவாளே, அவளை காப்பாத்திக்க எந்த எல்லைக்கும் போவா. எப்படிங்க இந்த மாதிரிலாம் நடக்க விடுறீங்க நீங்க? என் குடும்பத்தை தயவு செஞ்சு நீங்க காப்பாத்திருங்க. என் புருஷன் அந்த ஃப்ளைட்ல இருக்காரு. ப்ளீஸ் அவரை காப்பாத்துங்க ப்ளீஸ். என் புள்ளைய மருமகளும் முதல் தடவையா வெளிநாடு போறாங்க. அவங்க உயிரை காப்பாத்துங்க ப்ளீஸ். மேடம் மேடம் ப்ளீஸ், நான் உங்க கால்ல கூட விழ தயாரா இருக்கேன். கால்ல விழாதீங்க. ப்ளீஸ் மேடம், இங்க பாருங்க, எனக்கு ஒரே ஒரு பொண்ணுதான். இந்த வயசானவள பாத்துக்க யாருமே இல்ல. என் பொண்ணுதான் இருக்கா. தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாத்துங்க ப்ளீஸ் மேடம். என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. காப்பாத்தி கொடுங்க மேடம். கீர்த்தி இன்னைக்கு முதல் தடவையா காவேரி பெரியம்மாவோட உண்மையான கண்ணீரை பாத்துக்கிட்டு இருக்கேன். தான் பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே எப்படி நடுங்குறாங்க பாருங்க. நம்ம மொத்த குடும்பத்தோட உயிரையும் பறிக்க நினைச்சவங்க தானே இவங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருடைய வேதனையும் எனக்கு புரியுது. எல்லாரும் ப்ளீஸ் தைரியமா இருங்க. எங்களால என்ன முடியுதோ அதை நாங்க செய்றோம். எல்லாம் நல்லபடியா இருந்தா ஒவ்வொரு பேசஞ்சரையும் சேஃபா அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். ஐ ப்ராமிஸ். இந்த கிழவி மட்டும் தான் சத்து போயிருக்கா. நீங்க எல்லாரும் இப்ப அமைதியா உட்கார்லன்னா வரிசையா ஒவ்வொருத்தங்களா எல்லாரையும் கொன்னிடுவேன். முதல்ல குழந்தைங்களையும் பெரியவங்களையும் தான் கொள்ளுவேன். இல்ல வேண்டாம் ப்ளீஸ், இப்படி பண்ணாதீங்க. மோகன். மோனிகா, உட்காரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.